அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அனைத்து அமல்களுடைய பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னா நியத் தான், அதாவது எண்ணம். இன்ஷால்லா அதை பற்றின ஹதீஸ் அன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஹதீஸ் அபூ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்காங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் நம்ம செய்கிற நல்லதையும் தீமையும், அதாவது கெட்டதையும் வந்துட்டு பதிவு செய்யக்கூடியவனாக இருக்கான். எப்படி அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நன்மையை செய்கிறதுக்காக ஒரு தர்மம் செய்யவோ இல்லைனா தஹஜ்ஜுத் தொழுவவோ ஒரு நியத் வச்சுட்டாங்க, அதை அவங்க செஞ்சுட்டாங்க, அந்த நன்மையை செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் அவங்களுக்கு 10லிருந்து அல்லாஹ் நாடின அளவுக்கு 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை எழுதுகிறான். இன்னும் அவங்க நியத் வச்சு அவங்களால அதை செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அல்லாஹ் தஆலா அதை ஒரு நன்மையாக எழுதுகிறான். சுப்ஹானல்லாஹ். அதே போல் ஒருத்தர் வந்து ஒரு தீய செயலை செய்கிறதுக்காக நினைக்கிறாரு, இதை செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனால் தப்பு அப்படிங்கிற தெரிஞ்சோ இல்லை அவளால் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அதை விட்டுறாரு. அப்படிங்கிறப்போ அல்லாஹ் தஆலா அதை வந்துட்டு ஒரு நன்மையாக எழுதுகிறான். அவங்க சப்போஸ் அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தீமையாக தான் எழுதுகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் பாருங்கள். நன்மையை வந்து 700 மடங்கு அதிகமாகவும் தீமையை வந்துட்டு ஒரு தீமையாகவும் தான் எழுதுகிறான். நல்ல செயல்களுக்கான ஒரு நியத்தை வைக்கும்போதே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவங்க அதை செய்ய முடியலனாலும் அவங்களுக்கு அந்த நன்மையை வழங்குறான். சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அதிகமான நன்மைகளை வந்து செய்யணும் அப்படின்னு நியத்தை வைங்க. முதல்ல நியத் வச்சாதான் நம்மளால் எந்த விஷயமும் செய்ய முடியும். இன்ஷா அல்லாஹ் அப்படி செய்ய முடியலைங்கிற பட்சத்துலையும் அல்லாஹ் தஆலா அதுக்கான நன்மையை வழங்கிக்கிட்டே இருப்பான். அதிகமான நல்ல நியத்களை வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ்.